ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்வாராம், நமக்குள்ள வரும்பொழுது அவர் நமக்கு அங்கு கண்டித்து உணர்த்துவார். மகனே, நீ போற பாதை பிழை, நீ செய்கிற காரியம் பிழை, ஆனபடினாலே நீ திரும்ப சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறதற்கு எங்களுடைய காதுகள் அடைக்கப்படும் பொழுது நம்முடைய மாமிசம் பலப்பட தொடங்குகிறது. நம்முடைய மாமிசம் செயற்பட தொடங்கும் பொழுது தேவன் நம்மை விட்டு விலகி போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கலாம். ஆனால் பிசாசும் அற்புதம் செய்வான்னு சொல்லி வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் போன பொழுது பொய்யின் ஆவியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, இங்க நாங்கள் பார்க்கிற காரியத்தை பாருங்க. இயேசுவிடத்தில் வந்து சொல்றான், ஆண்டவரே, நீர் இப்ப சிலுவையில பட போற பாடு எனக்கு தெரியும், நீர் சிலுவையில மரிக்க போறீர், ஆனபடினாலே அந்த வேதனை வேண்டாம், நீர் இந்த பூமியில சந்தோஷமாய் வாழ வேண்டும். இப்பதான் உமக்கு 33 வயசு, என்ன 30 வயசு, ஆனபடினாலே நீர் அனுபவிக்க வேண்டிய காலங்கள் இன்னும் இருக்கு. அதனால நீர் இந்த 33 வயதுல நீர் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எண்ணி இருக்கா விழுந்து வணங்கினால் மட்டும் போதும், நான் இந்த அதிகாரத்தை உமக்கு தருவேன் என்று சொன்ன பொழுது இயேசு கருத்து உடனடியாகவே என்ன செய்தாராம்? சொல்லுங்க, என்ன செய்தார் இயேசு? இயேசு விழுந்து வணங்கினாரா இல்லையா? வணங்கினாரா இல்லையா? காரணம் என்ன சொல்லுங்க? அங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்தாலும் கூட பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, இப்படி சோதனை வரும் பொழுது ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், இப்படி அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது சொல்லி சொல்லுகிறார். சாத்தான் அங்கே ஆதாமிடத்தில் வருகிறார். ஆதாமிடத்தில் வந்து என்ன சொல்றான்? சாப்பிட வைக்கிறதுக்காண்டி, நீ சாப்பிடும் நாளிலே நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல ஆகி விடுவீர்கள். அப்படின்னு சொன்னால், இப்ப நான் சிங்கத்துக்கு பேர் வைக்கிறேன், புலிக்கு பேர் வைக்கிறேன், எல்லா அதிகாரமும் என்னிட்ட இருக்குது, ஆனால் தேவத்துவம் மட்டும்தான் என்னிடத்துல இல்லை. ஆனபடினாலே நான் இந்த பழத்தை சாப்பிட்டால் நானும் தேவனாகி விடுவேன். அதனால ஆண்டவருக்கு அது பிடிக்காது, அதனாலதான் நான் தேவனாக வாரது விருப்பம் இல்லை, அதனாலதான் ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி மனிதனை சிந்திக்க வைக்கும்படியாக சாத்தான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். உடனடியாகவே அவள் என்ன செய்கிறாள்? சாப்பிடுகிறார். பறித்து புடுங்கி சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்த பொழுது அவர்கள் தேவர்கள் ஆனார்களா இல்லையா? தேவர்கள் ஆனார்களா இல்லையா? சொல்லுங்க, இந்த பக்கத்தில் இருக்கிறார்கள், சொல்லுங்க, தேவர்கள் ஆனார்களா இல்லையா? ஆதாமும் ஏவாளும் தேவர்கள் ஆனார்களா இல்லையா? சொல்லுங்களேன், சொல்ல, தேவர்கள் ஆனார்களா? இல்ல. கதைங்க, சொல்லுங்க, கதைங்க. என்ன நடந்ததாம்? இருந்த அதிகாரத்தை சாத்தானிடத்தில் கொடுத்த பொழுது ரெண்டு பேரும் என்னத்தை பார்க்கிறாங்க? தங்களுடைய அந்தரங்க பகுதியை பார்க்கிறாங்க. அந்தரங்க பகுதியை கண்ட பொழுது ஓடி போய் ஒளிச்சு கொள்றாங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ள நிக்க முடியாமல் ஓடி ஒளிச்சு கொள்றாங்க. ஆகவேதான் இதே ஒரு சூழ்நிலைமையை இயேசுவுக்கு கொண்டு வரும்படியாக சாத்தான் தருகிறான். வந்து சொல்றா, நீ இந்த பழத்தை சாப்பிடும் நாள் என்ன நீர் விழுந்து வணங்கிறீராக இருந்தால் நான் மக்கு இந்த அதிகாரத்தை தருவேன் சொல்லி சொன்ன பொழுது இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார். அப்பாலேபோ சாத்தான் சொன்ன பொழுது உடனடியாகவே தேவதூதர்கள் என்ன செய்தார்களாம்? அங்கே சாத்தான் இயேசு விட்டு போனதுக்கு பிறகு தேவதூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார்? சொல்லுங்க பாப்பலாம். அந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அந்த தேற்றரவாளன் உங்களோட இருப்பார். இப்ப எங்களோட இருக்கிறாரு யார் இருக்கிறது? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். சில பேர் ஜெபிக்கைகள் சொல்லுவாங்க, ஆவின்னு சொல்லுவாங்க. ஆவி, ஆவி, கொட்டாவி, புட்டாவி, என்ன இந்த பானை சுட வச்சு போட்டு திறந்து விட்டவன போற ஆவியன்னு சொல்லு. இது ஆவியானவர், அவர் திருத்துவத்திலே ஒரு நபர். ஆமென். இப்ப உங்களுக்கு நுள்ளினா கோபம் வருமா? வராதுன்னு சொல்ற ரோமக்கள் இருக்க கையெழுத்து காட்டுங்க.
கோபமே வராது, கோபம் வரும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் சொல்ற ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆனா நான் ஏன் அவர் எங்களோட இருக்கிறார் சொல்லி தந்தேன்? நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கு தேவதூதர்கள் வந்து எக்காலம் ஊதுவார்கள். எக்காலம் ஊதும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாங்களும் கூட அவரோட கூட மறுரூபம் அடைந்து இப்படியாக மகிமையில பிரவேசிப்போம். அதிலே நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களை குறித்த வெளிப்படுத்தலை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாமம் தரிக்கப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். ஆமென். ஆனபடினால இன்றைக்கு அநேக அந்தி கிறிஸ்தவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக, அங்கே அழைக்கப்பட்டவர்களை அங்கே ஏமாற்றும்படியாக இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பி இருக்கிறபடினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சொல்லுகிறார், அவர் எல்லா விதத்திலும் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால இங்கே நாங்கள் இருவர் வசனம் வாசித்துக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசித்துக் கொள்ளுங்க. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? சொல்லுங்க, என்ன இல்லையா? எத்தனை பேருக்கு விருப்பம்? ஆக்கின தீர்ப்பு பிசாசுக்கும் பிசாசுக்குரிய கூட்டத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினியும் கந்தகம் எரிகிற நெருப்பு கடல். எத்தனை பேருக்கு விருப்பம்? விருப்பம் சொல்ற ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கொஞ்சம் பேர் இருக்கிறீங்களா? பரவாயில்லை. எனக்கு அது வேண்டாம் ஐயா. எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவோட வாழுகிற வாழ்க்கை மட்டும் போதும். அப்படிப்பட்ட வாழ்க்கை மட்டும் வேணும்னு சொல்ற ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனபடினால அவர் சொல்லுகிறார், ஆனபடினால நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அந்த ஆக்கினை தீர்ப்பில்லாத ஒரு வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, தேவனோடு வாழுகிற வாழ்க்கை நானும் நீயும் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு பாருங்க, இயேசு பேதுருவோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு பேதுருவோட வாழ்ந்த பொழுது இயேசு சிலுவையில மரிச்சு போயிட்டார். மரிச்ச பொழுது இயேசு அழைக்கைக்குள்ள உடனடியாகவே பேதுரு என்ன செய்றார்? படகையும் வலியையும் மீனையும் அந்த இடத்துல விட்டுட்டு வர்றார். ஆனா இயேசு இப்ப செத்து போயிட்டார். செத்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்ப பேதுரு என்ன பார்க்கிறான்? எங்களை அழைத்த ஆண்டவர், எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர், எங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் செத்து போயிட்டார். அதனால எங்களுக்கு உதவி செய்யவோ எங்களை வழிநடத்தவோ யாரும் இல்லை. ஆனபடினால நாங்க என்ன செய்வோம்? பழையபடி போய் எங்களுடைய கடற்தொழிலை தொடங்குவோம் சொல்லி விட்டு வந்த வலைகளை எடுத்துக்கொண்டு போய் கடற்தொழில் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அங்கே விடவில்லை. தேவன் என்ன செய்றார்? வா என்று சொல்லி கூப்பிட்டு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள வந்த பொழுது சிம்சோன் பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் ஒரு சாதாரணமான மனுஷன். சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் அவன் ஒரு சாதாரணமான மனுஷன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சிம்சோனுக்குள்ள இறங்கின பொழுதோ அந்த சிம்சோனுக்குள்ள என்ன வந்ததாம்? கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்ட பொழுது அந்த சிங்கம் அவனுக்கு ஒரு ஆடாக தென்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆட்டு குட்டியை கிழித்து போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பினாலே அடித்து 1000 பெலிஸ்தியரை கொலை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, பலம் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அங்கு தேவன் எசேக்கியேலை கூட்டிக் கொண்டு வருகிறார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அருகிலே கொண்டு விட்டு கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடைமான்னு சொல்லி. அப்ப அவர் சொல்ற, ஆண்டவரே அது உமக்குத்தான். சில நேரங்கள்ல உங்களுடைய விசுவாச வாழ்க்கை பின்மாற்றம் அடைந்து போயிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை மரித்து போன நிலையில இருக்கலாம். ஆனா நீங்க யோசிக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் என்னோட தானே இருக்கிறார் சொல்லி. பிள்ளையான காரியங்கள் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார்.
ஆகவே அவர் ஒரு நபராக இருக்கிறபடினால அவர் நமக்கு உணர்த்துவார். உணர்த்த நாங்கள் உணர்ந்து திருந்தாமல் நாங்கள் தொடர்ந்து போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போய்விடுவார். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பிரசங்கி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, துன்கிரிகைக்கு தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினாலே பொல்லாப்பை செய்ய மனிதனுடைய இருதயம் அவனுக்குள்ள துணிகரம் கொடு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனதுக்கு பிறகு போய் பேசுவான், எல்லா அருவருப்பான காரியங்களை செய்வான். ஆனா அவன் நினைப்பான் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் சொல்லி. ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதனோட இருக்கிறது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் விலகி போனதுக்கு பிறகு சவுலை ஒரு பொல்லாத ஆவி பிடித்துக் கொண்டது போல அந்த மனிதனை பிடித்துக் கொள்கிறது. அந்த மனிதனை பிடித்துக் கொண்டால் அந்த மனிதன் பொய் சொல்லுவான், சபைக்குள்ள வந்து அந்நிய பாஷை பேசுவார், சபைக்குள்ள வந்து பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். இப்படியாக காரியங்கள் செய்யறதை நாங்கள் பார்க்கலாம். கடந்த நாட்களில் ஒரு சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்க போனோம். ஆகவே சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்க போகும் பொழுது அந்த சகோதரி பிசாசினாலே பிடிக்கப்பட்டு பலதரப்பட்டதில் பாதிக்கப்பட்டிருந்தார். பணத்தை செலவழித்து நம்பிக்கை இழந்து அவருடைய சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டு திருமணம் முடித்து ஒரு பிள்ளையாக இருந்தும் கூட குடும்பத்துக்குள்ள வன்முறைகள் ஏற்பட்டது. குடும்ப பிரச்சனை வந்து கடைசியில் அது ஒரு விவாகரத்து கட்டத்தில் வந்திருக்கிறது கோர்ட்ஸ் வழக்கில். இப்படியாக நாங்கள் பார்க்கும்போது அவருடைய தாய் தகப்பன் எல்லாம் அவங்களை கைவிட்டாங்க. கைவிட்ட பொழுது இந்த பிள்ளை அங்கே மிகவும் ஒரு வேதனைப்பட்ட சூழ்நிலையில் பல இடங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா சுகம் கிடைக்கல. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த பொழுது அங்கு ஆண்டவர் அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை கொடுத்து எந்த தாய் தகப்பன் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஒரு 2 நாள் ஜெபம், அந்த 2 நாள் ஜெபத்தோட அந்த சகோதரியோடு வந்து ஒப்புரவாகினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பாருங்க, நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் வெற்றி சிறந்த ஆண்டவர், வெற்றியை கொடுக்கும்படியாக நம்மை அழைத்தார். ஆனால் நாங்கள் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிமித்தம் தவறான இடத்தில் இருக்கலாம், அல்லது தவறான காரியங்களை செய்து தவறான பாதையிலே போகலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பலம் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆனபடினாலும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் என்னவா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்டவருக்காக பலனடைந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில நேரம் உங்களுடைய வாழ்க்கைகளை சிந்தித்து பாருங்க. ஏதோ நீங்க வேணுமென்று விளையல, ஏதோ வேணுமென்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை விளையல. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு வாசித்துக் கொள்ளுங்க. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இருக்கிறதனுடைய நோக்கம் என்ன? நம்மை வழிநடத்துவதற்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் எப்படி துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி சொன்னால், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் பேசும் பொழுது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் அவரை துக்கப்படுத்த. அதனால்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் இன்றைக்கு சோர்ந்து போய் ஒரு விழுந்து போன நிலைமையில இருக்கலாம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, அந்த சிம்சோனை பாருங்க. சிம்சோன் பிள்ளையான ஒரு இடத்துக்கு போனான். பிள்ளையான இடத்துக்கு போன பொழுது அவனை பிடிச்சு கையையும் காலையும் கட்டுறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கும் பொழுது எல்லா கட்டுக்களை முதறி எறிந்து விட்டு வருகிறார். கடைசியிலே போய் கண் பிடுங்கப்பட்ட பொழுதும் கூட, அந்த கண் பிடுங்கப்பட்டு கடைசி சாக போகிற அந்த நேரத்திலும் கூட அவன் கர்த்தரை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லி கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால அளவிலும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் அங்கே உயிரடைமான்னு சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். இனியும் என்னாலே ஆண்டவருக்கு ஏதாவது பிரயோசனம் உண்டாகுமோ,
அல்லவனா இனியும் என்னால் எழும்பி நடக்க முடியுமோ, அல்லவனா இனியும் என்னால் எழும்பி ஆண்டவருக்காக எதையாவது காரியம் செய்ய முடியுமோன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இயேசு கிறிஸ்து, சாத்தானை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோட இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் நெறிந்து போன நம்முடைய நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணியாதவருமாய் இருந்து மறுபடியும் நம்மை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான காலை வேளையிலும் கூட யோவேல் 2:27 நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார் என்னவா, மாம்சமான யாவர் மேலும் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தம்முடைய வல்லமையை தந்து மறுபடியும் உங்களை அபிஷேகித்து மறுபடியும் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறது விருப்பமானவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததனுடைய நோக்கம் என்ன? நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நமக்கு சத்தியத்தை கற்றுத்தந்த அந்த சத்தியத்தின் வழியிலே நடந்து இயேசுவோடு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நம்மை வழிநடத்தி நமக்கு உதவி செய்யும்படியாக வந்தார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை இடத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பல அற்புதங்கள் நடந்தது, பல நன்மைகள் நடந்தது. ஆனால் அவரை நாங்கள் துக்கப்படுத்தினோம். எப்படி? எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய செயல்களிலே நாங்கள் அவரை துக்கப்படுத்தினபடினாலே அவரே நமக்கு சத்துருவாக மாறினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட மறுபடியும் நம்முடைய தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனபடினால தான் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 40ஆம் அதிகாரம், அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் சொல்லி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவதில்லை, நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. இளைஞர், அடுத்த வசனம், இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்து. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களா? அல்ல 5 வருஷம் சேர்ச்சுக்கு போயிட்டு போயிடுவோம், இல்லாட்டி பாஸ்டர் கேட்பறேன் தருவாரன்னு பெரியலன்னு சொல்லி கேட்பறட்டு கூட வந்திருக்கிறீங்களா? நான் அடிக்கடி சொல்லுகிறது நாங்கள் ராஜாவிடத்தில் போகல அலட்சியமாக இருந்தவன் சொன்னால் இருந்து கொண்டு வர வேண்டியதுதான். ஆனால் அக்கறையோடு இருந்தவன் சொன்னால் என்ன செய்வோம்? பதிலை பெற்றுக்கொண்டு வருவோம். அந்த ராஜா கூட நம்ம ஏமாற்றி விட்டுட்டு போயிடுவான். ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்து, அவரிடத்தில் இந்த நேரம் வரைக்கும் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். உங்களுடைய வாழ்க்கையை மகிழ பண்ணுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மத்தியான வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் அங்கே மகிமைப்படுத்த, அங்கே மகிழ்ச்சியாக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கலாம், அல்லது போனால் பரிசுத்த ஆவியானவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். அது நிமித்தம் பொல்லாத ஆவி சவுலை பிடித்தது போல பொல்லாத ஆவிகள் நம்மை போராடி கொண்டிருக்கலாம். நமக்கு கெட்ட கனவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய உழைப்புகள், நம்முடைய வருமானங்கள், நம்முடைய சுகங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் சுரண்டி கொண்டு இருக்கலாம். ஆகவே நாங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே இந்த காலைகளிலும் உம்மிடத்தில் வருகிறேனப்பா, நீர் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, அங்கு எலியா அந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை, அப்பொழுது எழுந்திருக்கும் என்று சொன்ன பொழுது அங்கு எலியா அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அங்கே உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய மரித்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வியாதிகள் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், அல்லது போனால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தூரமாக போனது நிமித்தம், ஜெப குறைவுகள் நிமித்தம், தேவனுக்கும் கனத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் விட்டது நிமித்தம், தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்கள் தூரமாய் போயிருக்கலாம். அதுக்குத்தான் நான் அங்கு காண்பித்தேன். ஆதாம் இழந்து போன அதிகாரத்தை
இயேசு எப்படி பெற்றுக்கொண்டார்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அங்கு இந்த பூமியிலே அவர் மனிதனாக வாழ்ந்தாலும் கூட அவர் அப்படிப்பட்ட சவால்கள் வந்த பொழுதும் அவர் வெற்றி பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனபடினாலே அந்தபடி நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம், நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில எல்லா பக்கத்திலும் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பரியாசங்கள், ஏளனங்கள் வந்திருக்கலாம். அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். இனியும் எங்களால் முடியுமோன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களால் முடியும். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியதுதான், நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியதுதான். ஆண்டவரே, இப்பொழுது நான் என்னை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை உமக்கென்று பிரித்தெடுத்து பரிசுத்த ஆவியானவர் என்ற அச்சடியாளத்தை தந்து என்னை உமக்கென்று பிரித்தெடுத்தீர். ஆனோ நானோ ஆண்டவரே, என்னுடைய மனசும் என்னுடைய மாமிசமும் விரும்பின வழியிலே போய் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உம்மை துக்கப்படுத்தினேன். ஆண்டவரே, இப்பொழுது நான் மறுபடியும் வருகிறேன் ஐயா. இந்த கால வேளையிலும் கூட நம்முடைய தேவன் மறுபடியும் நம்மை தூக்கி நிறுத்துவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக, நம்மை பயன்படுத்துவதற்காக, அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் எழும்பி உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை விட்டு தூரம் போன வேளைகள், ஆண்டவரே, உம்மை விட்டு உம்மை துக்கப்படுத்தின வேளைகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே, மறுபடியும் வருகிறேன் சொல்லி கண்களை மூடிக்கொள்வோம், கண்களை மூடுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஏதோ ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ள உயிர் இருந்தால் தான் அந்த உடலுக்கு பெருமதி. உயிர் இல்லாவிட்டால் அந்த உடல் எவ்வளவு அழகாக இருக்கட்டும், எவ்வளவு நகைகளை போட்டிருக்கட்டும், எவ்வளவு விலையேற பெற்ற வஸ்திரங்களை போட்டிருக்கட்டும், எவ்வளவு நல்ல பழக்க வழக்கம் உள்ளவராக இருக்கட்டும், ஆனால் உயிர் இல்லாவிட்டால் அது ஒரு செத்த பிணம். இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாங்கள் சபையிலே எவ்வளவு ஊழியங்கள் செய்யலாம், எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யலாம், எவ்வளவு ஆண்டவருக்காக பிரியாசப்படலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாவிட்டால் நம்மாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, ஆண்டவருக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்தார். என்னையும் உங்களையும் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பினார், தம்முடைய வல்லமையை தந்து நம்மை பயன்படுத்தினார். ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சோர்ந்து போயிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த இடத்துல இருந்தாலும் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் கண்களை மூடிக்கொள்ளுவோம். கண்களை மூடி தயவு செய்து யாருமே அங்கே இங்க பார்க்காதீங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் மறுபடியும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். இயேசுவுக்கும் இதே சோதனை வந்தது. இயேசு எப்படி மேற்கொண்டார், அதே போல நான் மேற்கொள்ள முடியாமல் விழுந்து போய்விட்டேன். ஆனாலும் மறுபடியும் இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பும்படியாக, நான் மறுபடியும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக, மறுபடியும் ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்யும்படியாக, ஆண்டவரை தேடத்தக்கதாக, ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்படியாக நான் இந்த வேளையிலும் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் இழந்து விட்டேன், எல்லா நிம்மதிகளையும் இழந்து விட்டேன், எல்லா மகிழ்ச்சியையும் இழந்து விட்டேன், எல்லா அபிஷேகத்தையும் இழந்து விட்டேன். ஆகவே நான் மறுபடியும் இந்த இடத்திலே வருகிறேன். ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பி என்னை பயன்படுத்தும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் மட்டும் இருக்கிற இடத்திலே எழுந்து நில்லுங்கள், இருக்கிற இடத்திலே எழும்பி நில்லுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாங்கள் வாழுகிற நாட்கள் கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்காக நாங்கள் பயன்பட வேண்டும். இன்றைக்கு தேவன் தொடக்கம் முதல் இந்த நேரம் வரைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் அற்புத விதமாய் வழிநடத்தி தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை மறுபடியும் தம்மோடு சீர்படுத்த விரும்புகிறார். ஆகவே நான் இந்த வேளையிலும் என்னை நான் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்க உங்களை ஒப்புக்கொடுங்க. எந்த இடத்துல நீங்கள் தேவனை விட்டு விலகி போயிருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவ ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, நீர் மென்மையான ஆவியானவரையா,
ஆண்டவரே நான் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேனப்பா, உம்மை வேதனைப்படுத்தி இருக்கிறேனப்பா, ஆண்டவரே உம்மை காயப்படுத்தி இருக்கிறேனப்பா, உம்மை புறக்கணித்து இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை அவமானப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூசிக்கப்படும் விதத்திலே நடந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில மறுபடி வருகிறேனப்பா, மறுபடியும் ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, ஏவரே என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக இன்பத்தை கட்டளையிட மாட்டீரோ ஆண்டவரே. நான் உம்முடைய பாதத்தில் வருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையில் என்னை உயிர்ப்பியுங்கப்பா. இந்த ஜெப வேளை என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் ஆண்டவரே. நான் கடைசியாக உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதற்கு முன்னதாக உங்களுடைய வாழ்க்கையை தேவன் பக்கமாய் திரும்புங்க பிரியமான தேவ பிள்ளைகளே. தேவனுக்காக பயன்பட விரும்புகிறவர்கள், தேவனுக்காக பிரகாசிக்க விரும்புகிறவர்கள், தேவனுக்காக வல்லமை வரங்களோடு அற்புத அடையாளங்களோடு ஊழியங்கள் செய்ய விரும்புகிறவர்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேனப்பா, உம்முடைய அழைப்பையும் அபிஷேகத்தை மறந்து அலட்சியமாய் நடந்து விட்டேன் ஆண்டவரே. ஏசாயாவை போல கர்த்தாவே, ஆண்டவரே ஏசாயாவை போல ஆண்டவரே, ஆண்டவரே அந்நியரோடு சேர்ந்து ஆண்டவரே தேவையற்ற வார்த்தைகளை பேசி என்னுடைய நாவை அசுத்தப்படுத்தி விட்டேன் ஆண்டவரே. அதனால கர்த்தாவே அசுத்த உதடுகளோடு வந்திருக்கிறேனப்பா. என்னுடைய அசுத்த உதடுகளை நீ பரிசுத்தப்படுத்தும் பொழுது அக்கினி மயமான நாவுகள் போன்ற பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே சபையில் இறங்கினது போல இந்த வேளையிலும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இறங்கி வருகிறப்பா. ஆகவே என்னுடைய நாவை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நீர் மென்மையானவரப்பா, நீர் எங்களோட இருக்கிறதை கர்த்தாவே நாங்கள் உணராமல் கர்த்தாவே உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறது அறியாமல் உம்மை வேதனைப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை புண்படுத்தி இருக்கிறோம் ஐயா. புற ஜாதிகள் மத்தியிலே உம்முடைய நாமம் தூசிக்கப்படும் விதத்தில் நடந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களை மன்னியும் அப்பா. நீரே எங்களுக்கு எதிராக சத்ருவாக மாறிவிடாதபடிக்கப்பா நாங்கள் மறுபடியும் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே, மறுபடியும் உம்மிடத்தில் வருகிறேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. உமக்காக எழும்ப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய வல்லமைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பெந்தெகோஸ்தே நாளிலே ராஜா 120 பேர் கர்த்தாவே மேல் வீட்டிலே கூடியிருந்த பொழுது கர்த்தாவே அவர்கள் மேல் உம்முடைய வல்லமையை ஊற்றினீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்கள் மேலே இறங்கி வந்தார்கள் கர்த்தாவே. அவர்கள் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள் கர்த்தாவே. அக்கினி மயமான நாவுகள் போல இறங்கி வந்த பொழுது அவர்கள் பற்பல பாசைகளை பேசினார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே சோர்ந்து போன, நம்பிக்கை இழந்து போன பேதுரு கூட ஆண்டவரே தைரியத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவன் தைரியத்தோடு எழும்பி உம்முடைய ஊழியத்தை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இப்பொழுதே 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 ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. வியாதிகள் நிமித்தம் ஆண்டவரே வியாதிகள் குணமடையாத நிமித்தம் விசுவாசத்தை விட்டு வழுவி போயிருக்கலாம். அவர்கள் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆவியானவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். நிரப்புங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உமக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே உமக்காய் பிரகாசிக்கத்தக்கதாக உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. ஒவ்வொருத்தருடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். அடிமை நுகர்ந்தடிகள் முறிக்கப்படட்டும், கெட்ட கனவுகள் விலகி போகட்டும், பிசாசுடைய தொல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். எல்லா சாபத்தின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படட்டும். சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை 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 ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கிட்னி மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். யாரெல்லாம் கிட்னி வியாதிகளோடு இருக்கிறார்களோ அவருடைய வியாதிகள் எல்லாம் இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகமடையட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த கிட்னி வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடையட்டும் ஆண்டவரே. இருதய வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இருதய வியாதிகள் எல்லாம் சுகமடையட்டும் ஆண்டவரே. சுவாச பையிலே காணப்படுகிற நோய்கள் எல்லாம் மறைந்து
போகட்டும் ஆண்டவரே, நோய்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே, அற்புத சுகம் உண்டாகட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையின் அடிப்படையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய போதகத்தை கேட்ட ஜனங்கள் பசியோடு போவார்களே, பசியோடு போகும்பொழுது அவர்கள் மயங்கி விழுந்துவார்களே என்று சொல்லி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து ஆசீர்வதித்து அவர்களை திருப்தியாக்கி போஷித்து அனுப்பினவர். அவர்கள் திருப்தியாய் போனார்கள். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ திருப்திப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திருப்திப்படுத்தும் ஆண்டவரே, திருப்திப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளோடு நிற்கிற பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, பேதுருக்கு வரி பணம் கட்டுவதற்கு மீனுடைய வாய்க்குள்ள காசை அனுப்பின தகப்பன் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கடன்களை கட்டி முடிக்க அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தோல்விகளோடு நஷ்டங்களோடு இருக்கிற ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற வாழ்க்கையில தோல்விகள் நஷ்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. வியாதிகள் குணமடையட்டும். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதியுங்கப்பா, ஆசீர்வதியுங்க.